ஹலோ, குட் மார்னிங். நிறைய பேரோட மைண்டு நேற்று நைட்லேருந்து இல்லை நேற்று சண்டேலேருந்தே ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க. எந்த நேரமும் ப்ரெஷர் 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 அப்படின்னு சொல்லிட்டேன். புதுசாக அந்த வடிவேல் காமெடி சொல்கிற மாதிரி புதுசாக வராங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி புதுசாக உங்களுக்கு சிச்சுவேஷன்ஸ் ட்ராமா எடுத்துகிட்டு வராங்க ஆளுங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க. ஒவ்வொன்றா நீங்கள் சால்வ் பண்ணிகிட்டே ஜெயிச்சிட்டே வந்துட்ருக்கீங்க. ஆனால் சடனாக இப்போது ரொம்பவே ஒரு அதிகமான ஒரு ப்ரெஷர், அதிகமான ஒரு இது கொடுக்குற மாதிரி சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு சில பேருக்கு. சில பேருக்கு வந்துட்டு நீங்கள் ஸ்பிரிச்சுவல் அந்த மாதிரியான ஒரு ஹீலிங் ப்ராசஸ், அந்த மாதிரியான டேரோ ரீடிங்ஸ், அந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிற பர்சன்ஸாக இருக்கீங்கன்னா, உங்களுக்கும் அதிகமான ப்ரெஷர், ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு மைண்டுக்குள்ளே பூந்து ஒரே ஹெட்டேக், ஏதோ ஒரு சம்திங் ஓடிட்டுருக்கு, ஹெட்டேக்காக இருக்குது, பாடி பெயினாக இருக்குது, பேக் பெயினாக இருக்குது, இடுப்பில் அந்த சைடில் ஹிப்பில், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். உங்கள் வீட்லேயும் சில சின்ன சின்ன விஷயங்கள், இஷ்யூஸ், இரிட்டேட் ஆகுறது, அதிகமான ஒரு உங்கள் தலையிலே எல்லாத்தையும் போட்டுட்ட மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர், அந்த மாதிரியான ப்ரெஷர் இதுதான் எனக்கு அதிகமாக மைண்டில் வந்துகிட்டே இருக்குது. இதுதான் இருக்குது லைஃப்பில். நிறைய பேர் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறீங்க, ஏன் எனக்கு மட்டும் இப்படி போனால் ஒன்று, இந்த மாதிரி லைஃப்பில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்துட்டுருக்கு. எனக்கு கூட இருக்கிறவங்களே நம்மளை இந்த மாதிரி ஆட்டி படைக்கிறாங்க, நம்மளை புரிஞ்சிக்க மாட்டுறாங்க, நம்ம என்ன தான் நம்ம அவங்கக்கிட்ட வந்துட்டு நல்ல விதமாக இருந்தாலும் நம்மளே டார்கெட் பண்ணுறாங்க. அதிகமான ஒரு டிப்ரெஷன் போகிற அளவுக்கான ஒரு ஏதோ ஒரு விஷயம் சில பேருக்கு தான், எல்லாருக்கும் சொல்லலை, சில பேருக்கு தான். எப்போவுமே ரீடிங் ரெசனேட் ஆனால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஏதாவது வேறு மெசேஜ் உங்களுக்கு இருக்கலாம் இந்த ரீடிங்கில், இல்லை வேறு வீடியோஸ் பாருங்கள். என்னோடய வீடியோஸில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை பாருங்கள். வேறு நெக்ஸ்ட் வர வீடியோஸில் உங்களுக்கான மெசேஜ் இருக்கலாம். சரியா? இந்த ஒரு அதிகமான ஒரு ஒரு கோவம், அதிகமான ஒரு டென்ஷன், இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் கொடுக்குற வேண்டிய இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு சில விஷயங்கள் உங்களுக்கு புதுசு. சின்ன சின்ன விஷயங்களை தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. சில விஷயங்கள்லேருந்து நீங்கள் எப்படி வெளியில் வரலாம் அப்படின்னு யோசிச்சுருப்பீங்க. ஆனால் இப்போது உங்களுக்கு வர இந்த விஷயங்கள், இந்த மாதிரியான ட்ராமா க்ரியேட் பண்ணி உங்கள் முன்னாடி வர்றது, உங்களுக்கு டென்ஷன் ஆக்குறது, மைண்ட் கேம்ஸ் விளையாடுறது, இந்த மாதிரி விஷயங்களில் சில விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு புதுசு. சில பேர் பயப்படவும் ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த அளவுக்கு ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்காது. அதிகமாக கடவுளை நினச்சிருக்கீங்க, கடவுள்கிட்ட வேண்டியிருக்கீங்க. லைஃப் மூமெண்ட் விஷயங்கள், லைஃப் சேஞ்சிங் விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வருதுன்னு சொல்லி உங்கள் மனசுக்கு தெரிஞ்சாலும், சில டேரோ ரீடர்ஸ் சொல்லிட்டும் இருக்காங்க, நானும் சொல்லிகிட்ருக்கேன். இருந்தாலும் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் ஏன் நம்மளை விட்டு போக மாட்டேங்குது, இன்னும் ஏன் நம்மளை தொடர்ந்துகிட்டே இருக்குது? இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நீங்கள் புதுசு இல்லையா? இந்த மாதிரி மேலும் ட்ராமா பண்ணுறவங்க, இந்த மாதிரி நெகட்டிவ் பீப்புள், ரொம்ப ஒரு மைண்ட் கேம்ஸ் ஆடுற இந்த மாதிரி ஆளுங்க, உங்கள் ஃபேமிலியிலே சில பேர் மைண்ட் கேம்ஸ் ஆடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வேணால் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், ஆனால் கடவுள் உங்களுக்கு புதுசு கிடையாதுல்ல. ஸோ கடவுளை நம்புங்க. கடவுளுக்கு எல்லாமே தெரியும், பார்த்துட்ருக்காங்க. இந்த எந்த வேகத்தில் இந்த விஷயம் உங்களை அட்டாக் பண்ணிச்சோ, உங்கள் மைண்டை எந்த அளவுக்கு குழப்பி விட்டு உங்களை ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பயம் உருவாக்கிச்சோ, அதே வேகத்தில் ரிட்டர்ன் போயிடும். 0444 சொல்லும்போது நீங்கள் ப்ரொடெக்டடாக தான் இருக்கீங்க, பயம் வேண்டாம். இப்போதைக்கு உங்களுக்கு சிச்சுவேஷன் எங்கேயுமே உங்களுக்கு எந்த வழியும் தெரியாத மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் ரொம்பவே ப்ரொடெக்டடாக தான் இருக்கீங்க.
நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் நம்பிக்கையை கடவுள் மேலே வைங்க. சரியா? இது எனக்கு சேனலான மெசேஜ் தான் நான் சொன்னது. Oh my gosh, oh my gosh, oh my gosh. ஓகே என்ன மாதிரியான வேறு மெசேஜஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்? ஓமிங் நீங்கள் ப்ரொடெக்டட் அப்படி தான் இருக்கிறீங்க. யாரும் உங்களை என்ன விதமாக உங்களை வந்துட்டு தாக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு யோசித்து பல விதத்தில் பிளான் பண்ணி உங்களை சில பேர் வந்துட்டு நல்லவங்க மாதிரியே உங்ககிட்ட அப்ரோச் பண்ணிவிட்டு உங்களை வந்து குழப்பி விடுறதும் உங்களை வந்துட்டு கஷ்டப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறதும் பேசுகிறதும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம் உங்களுக்கு. இருந்தாலும் உங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி கை கொடுத்து ஏமாத்துறவங்களும் இருக்காங்க உங்கள் சர்க்கிளில் சில பேருக்கு. நீங்களும் நம்புறீங்க. ஆனால் இருந்தாலும் அவங்க என்ன தான் ட்ரை பண்ணாலுமே இப்போ உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலுமே கடவுள் உங்கள் 2 பேருக்கு நடுவில், உங்கள் எதிரிக்கும் உங்களுக்கும் நடுவில் கடவுள் எப்போவுமே இருக்கார். இப்போ கூட உங்களுக்கு உங்கள் 2 பேருக்கும் நடுவில் இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. உங்களுடைய கடவுள் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்காங்க, பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க, பயங்கர கோவத்துலேயும் இருக்கிறாங்க. என்னதான் இவங்கள திருந்துவாங்கன்னு பார்த்தாலும் இவங்களுடைய கேம்ஸ்ன்றது முடிவே கிடையாது. கேம் சொல்லிட்டு ஆடிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கடவுள் நினச்சிட்ருக்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் அவங்க முன்னாடி போராடி லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிளான லைஃப் உங்களுக்கு கடவுள் அவங்க முன்னாடி காட்டுவாங்க. இப்போ வேணால் நீங்கள் வந்துட்டு ரொம்பவே ஒரு பெயின்ஃபுல்லாக நைட் தூக்கம் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக அதிகமாக இருக்கிறீங்க. லைக் எப்பவும் போல் கடவுள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு சப்போர்ட்டான சில விஷயங்கள், சில பர்சன் யார் வேணாலும் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விதத்தில் சப்போர்ட் பண்ணுறாங்க. இனி வரக்கூடிய பர்சன்ஸ் உங்கள் லைஃப்பில் ரொம்பவே உங்களுக்கு நம்பிக்கையான ஆளாக, உங்களுக்கு லைஃப்பில் எல்லா விதத்துலேயும் உங்கள் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பர்சனாக, எப்போவுமே உங்கள் கூட இருக்கிற பர்சனாக, உங்களுக்கு நல்ல விதத்தில் உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்களில் வந்துட்டு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பர்சனாக, லைஃப்பில் ஒரு நல்ல உங்களுடைய லைஃப்க்கு ஒரு வெளிச்சம், ஒரு விடிவு காலம், உங்களுக்கான விடிவு காலம். இவ்வளோ நாள் உங்களுடைய அந்த டேலண்ட், உங்களுடைய ஸ்கில்ஸ், உங்களுடைய அந்த ஒரு சந்தோஷம்ன்றது ஒரு ஒரு ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு பாத்திரம்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு திங்ஸ்குள்ளே அடைஞ்சு கடந்த மாதிரி இருந்திருந்தால் இப்போ வந்து நீங்கள் அதுலேருந்து வெளியில் வரீங்க. எல்லாத்தையும் தள்ளிட்டு நீங்கள் வெளியில் வரீங்க. நீங்கள் ஒரு ஃப்ரீ பேர்டாக நீங்கள் வெளியில் வரீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கீங்க. இப்போ ஒரு முழுசாக நீங்கள் உங்களுடைய அந்த ஹாப்பினஸ், உங்களுக்கான அந்த ஃப்ரீடம், உங்களுக்கான அந்த ஒரு நல்ல லைஃப், உங்களுடைய டேலண்ட், உங்களுடைய எல்லா விஷயத்தையுமே நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சனாக இன்னும் நீங்கள் வந்துட்டு நிறைய விஷயத்தில் வெளிப்படுத்த போகிறீங்க. உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த போகிறீங்க. நிறைய பேர் நீங்கள் என்ன விதமான ஒரு லைஃப் நீங்கள் வந்துட்டு டிசர்வ் பண்ண போகிறீங்கன்றதை பற்றி பண்ணுறீங்க அப்படின்றத வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த போகிறீங்க. நீங்கள் அதுக்கான நேரம் வந்துருச்சு. காட் அண்ட் ஒரு செகண்ட், ஏஞ்சல்ஸ், காட் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் நினச்ச அந்த விஷயங்கள், நீங்கள் நினச்ச மாதிரியான லைஃப் கிடைக்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. இருந்தாலும் எல்லா விதத்துலேயும் நீங்கள் வந்துட்டு ரொம்பவே ப்ரொடெக்டடோட லைஃப்பில் முன்னேறி போகிறதுக்காக காட் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வழி செய்கிறாங்க. நல்ல லைஃப் கார்டு எடுக்க கார்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நல்ல கார்ட்ஸாக கண்டிப்பாக ஒரு நல்ல லைஃப், ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. எம்ப்ரஸ், இந்த எம்ப்ரஸ் மாதிரி தான் இருக்கிறீங்க. 3ன்றது முக்கியமாக இருக்குது இந்த ரீடிங்கில். 3, 10 ரொம்ப முக்கியமான நம்பர்ஸாக இருக்குது.
உங்களுக்கு என்ன பெஸ்ட், உங்களுக்கு என்ன நடந்துகிட்ருக்கு லைஃப்பில், உங்களுக்கு என்ன மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கீங்கன்றது கடவுளுக்கு தெரியும். அவர் பார்த்துட்டு தான் இருக்கார். பார்க்காமலாம் இல்லை, கேட்காமலே இல்லை எந்த விஷயத்தையுமே. 10ன்றது இம்பார்ட்டன்ட். 100 பார்க்குறவங்களா இருப்பீங்க அடிக்கடி. 1001 உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். கார் நம்பராக இருக்கும் சில பேருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு உங்களுடைய லைஃப்பை ரொம்பவே அழகாக நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு லைஃப், நினச்ச மாதிரியான ஜாப், நினச்ச மாதிரியான ஒரு கெரியர் எல்லாமே நீங்கள் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் இப்போ என்ன மாதிரியான சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாலுமே நம்பிக்கையை கைவிடாதீங்க. இதுதான் உங்களுடைய மெசேஜ் நான் சொல்கிறதுக்காக வந்தேன். நம்பிக்கை மட்டும் கைவிடாதீங்க, சரியா? கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க. கண்டிப்பாக எப்படி இந்த விஷயம் வந்துட்டு உங்களுக்கே தெரியாமல் சடனாக ஒரு பூம் சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சி அவங்களுக்கு கொடுத்துச்சோ, அதே வேகத்தில் திரும்ப போயிடும். போனதும் தெரியாது, எப்படி வந்ததும் தெரியல, அதே மாதிரி போனதும் தெரியாது. அதனால் நம்பிக்கை கைவிடாதீங்க. ஓகே, டேக் கேர். காட் பிளஸ்.